மணிமேகலை ஆதிரிட்ட பேசுகிறா. மணிபலத்தீவில் ஆபுத்திரன் என்பவன் விட்டு சென்ற அமுத சுரபி தான் என் கையில் அச்சய பாத்திரமாக இருக்குது. உங்கள் கையில் பிச்சை சோற்றினால தான் இந்த பாத்திரம் தன் இழந்த திறமையை மீண்டும் பெற முடியும். உங்களிடம் பிச்சை கேட்டு வந்த அப்படின்னு சொல்கிறா. இதை ஒரு நொடியில் வந்துடுறேன். ஆதிரி உள்ளே சென்று அன்று சமைத்த உணவை அமுத சுரபிலேட்டு நிரப்புறா. இப்போ இந்த மணிமேகலைக்கு ஆதிரை பற்றி எப்படி தெரியும்னா அரவணடிகள் கூறியிருப்பாங்க. இப்போ ஆதிரையை கற்புக்கரசி எப்படியும் சாதுவன் பற்றியும் அங்கே நடந்த நிகழ்வு பற்றியும் இப்போ கதையில் பார்க்கலாம். மணிமேகலை ஆதிரையின் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறா. கூரை வேயப்பட்ட சுற்றுச்சுவரில் சுவர் எழுப்பி போகிறவங்க வரவங்கெல்லாம் அமர்றக்கு ஏதுவாக வாசலில் திண்ணை இருக்கிற வீடு. ஆதிரையை பற்றி அரவணடிகள் கூறியது மணிமேகலின் மனதில் நிழலாக அசைந்தது. ஆதிரையின் கணவன் பேர் சாதுவன்.